அனைவருக்கும் வணக்கம். பதுவை மீடியாவின் வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் மக்களே. இந்த பதுவை மீடியா கடச்சனேந்தல், அதாவது மதுரை உயர்மறை மாவட்டத்தில் புனித அந்தோனியார் ஆலயத்தில் செயல்படக்கூடிய மீடியா, ஒரு யூடியூப் சேனல். இது பேராயரின் ஆசியோடு தொடங்கப்பட்ட ஒன்று. இந்த மீடியாவானது மக்களுக்கு எம் பாதுகாவலரான புனித அந்தோனியாரை, அவருடைய வாழ்க்கை முறையை, அவருடைய புதுமைகளை வெளிப்படுத்தும் விதமாக, மக்கள் அறிந்து கொள்ளும் விதமாக அவர்களுக்கு அறிவிக்க தொடங்கப்பட்ட ஒன்று. அதோடு வாரந்தோறும் அவருக்கென ஒதுக்கப்பட்ட செவ்வாய்க்கிழமை அன்று எங்களுடைய வழிபாட்டில் நடக்கக்கூடிய நவநாட்கள், நற்கருணை ஆசி, திருப்பலி, இவைகளையும் நாங்கள் இதன் வழியாக ஒளிபரப்பி வீட்டில் உள்ள ஒவ்வொருவரும் கண்டுகளிக்க உதவுகிறோம். அந்தோனியாரின் பக்தி வளர வேண்டும். அவர் கையில் ஏந்தும் குழந்தை இயேசுவிடம் பரிந்து பேசுவதற்கு தேவையான வழிமுறைகளை கற்றுத்தரும் வகையிலே இந்த மீடியாவானது உங்களுக்காக அறிமுகப்படுத்துகிறது. எனவே கண்டுகளித்து உங்களுடைய வேண்டல்களையும் உங்களுடைய ஜபங்களையும் புனித அந்தோனியாரிடம் செலுத்த நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் கமெண்டின் வழியாக கொடுத்து நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்க தயாராக இருக்கும் வேளையில் இதை கண்டுகளித்து நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் அதை அனுப்ப, சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ண உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித அந்தோனியாரின் பக்தர்களே, புனிதரின் பரிந்துரைக்காக பல்வேறு எண்ணங்களை, ஏக்கங்களை ஏந்திய நிலையிலே இத்திருப்பலியில் கலந்து கொள்ள வந்திருக்கும் நாம் இன்றைய நாளில் இத்திருப்பலியை எந்த கருத்திற்காக ஒப்புக் கொடுக்க வந்திருக்கிறோமோ அந்த கருத்தை நினைவு கூர்ந்து புனிதரிடம் ஒப்படைத்து ஆண்டவரிடம் பரிந்து பேச எடுத்துரைப்போம் சில மணித்துளிகள். நமது கருத்துக்களோடு இன்றைய நாளிலே இத்திருப்பலியானது பாஸ்டின் கோமாஸ் ஆரோக்கியமேரி இவரது குடும்பத்தின் பெயரால் டேரியல் சாரா என்ற குழந்தையை இறைவன் நிறைவாக ஆசிர்வதிக்க வேண்டியும், நல்ல உடல் நலம் தந்து வழி நடத்த வேண்டியும், ஞானத்தில் பக்தியில் சிறந்து விளங்கவும், குடும்பத்திற்கு அமைதி சமாதானம் வேண்டியும் ஜெபிக்கிறார்கள். சசிகுமார் குடும்பத்தார் நன்றி பலியாக இப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். புருட்டோ மைக்கேல், பிரகாசம், லிவியா இவர்களது திருமண நாளான இன்று இறைவன் இவர்களுக்கு செய்து வரும் எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், நல்ல உடல் நலம் வேண்டியும் ஆசீர்வாதம் கிடைக்கவும் இப்பலியை ஒப்புக் கொடுக்கிறார்கள். சேவியர் விஜயராணி, ஜோஸ் பிரீத்தி குடும்பத்தார் நன்றி பலியாகவும், பேத்தி மெரிடித் கார்மலுக்கு கார்மல் அன்னையின் பரிந்துரை வேண்டி, இறையாசீர் வேண்டி, நற்சுகம் வேண்டி, பிள்ளைகளின் குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டி ஜெபிக்கிறார்கள். இந்த கருத்துக்களுக்காக இத்திருப்பலியில் நாம் அனைவரும் இணைந்து ஜெபிப்போம். புனித பதுவை அந்தோனியாரின் நவநாள் ஜெபம். தூய ஆவியே, நாங்கள் தீமையை விளக்கவும் நன்மையை செய்யவும் அருள் தாரும். நாங்கள் இறைவனை எப்போதும் போற்றி புகழவும் என்றும் மகிழ்வுடன் வாழவும் அனுக்கிரகம் செய்தருளும்.
புதுமைகள் புரிய அருள் பெற்ற புனித அந்தோணியாரே, உம்மை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுக்களுக்கு செவிசாய்த்தருளும். எங்கள் மனமார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தாரும். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற புனித அந்தோணியாரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ இந்த பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உம்முடைய திருத்தலத்திற்கு ஓடி வந்தோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்கள் ஆன்ம சரீர தேவைகளுக்காகவும் நாங்கள் இப்போது கேட்கும் விண்ணப்பங்களையும் எடுத்து கூறி மன்றாடும். இறைவனிடம் சக்தி வாய்ந்த புனித அந்தோணியாரே, உமது அன்பையும் ஆதரவையும் தேடி உம் திருத்தலத்தை நாடி வந்திருக்கும் உம் பக்தர்களை புறக்கணியாமல் அன்புடன் அரவணைத்து அருள் புரியும். மகிமையில் விளங்கும் புனித அந்தோணியாரே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, பாவிகளை அரவணைப்பவரே, தாழ்மையாய் உம்மை நோக்கி மன்றாடும் உம் பக்தர்களை பாரும். உம் அன்பால் எங்களை அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரத்தால் வருந்தும் எங்களின் துயர் நீக்கும். வறுமையில் வாழும் எங்களின் வாழ்வை வளப்படுத்தும். சோதனைகளால் தாக்கப்படும் எங்களுக்கு மன வலிமை அளித்தருளும். மன அமைதியின்றி அடையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ வழியின்றி தவிக்கும் எங்கள் வாழ்வுக்கு வழிகாட்டும். உம்மை நம்பி வந்த எங்களை கைவிடாதேயும். எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை ஆசீர்வதியும். தூய மறை நிகழ்வை கொண்டாட வந்திருக்கும் நாம் நம்முடைய தகுதியற்றலை எண்ணி பார்த்து மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும், நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுபவராகவும் உமக்களாகி எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்தவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் உமது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். உங்களிடம் விசுவாசம் இல்லாவிடில் நீங்கள் நிலை பெற்றிருக்க மாட்டீர்கள்.
இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 7 வசனம் 1 முதல் 9 முடிய. உசியாவின் பேரனும் யோதாமின் மகனுமான ஆகாசு யூதா நாட்டை ஆட்சி செய்த நாட்களில் ரட்சின் என்னும் சிரியா நாட்டு அரசனும் ரமலியாவின் மகன் பெக்கா என்னும் இஸ்ரேல் நாட்டு அரசனும் எருசலேமுக்கு எதிராக போர் தொடுத்து அதை வீழ்த்த முயன்றனர். அவர்களால் அது இயலாமற் போயிற்று. சிரியா எப்ராயிமோடு கூட்டணி அமைத்து கொண்டது என்னும் செய்தி தாவீதினால் காட்டு மரங்கள் அலையதிர்வு கொள்வது போல ஆகாசின் உள்ளமும் அவர் நாட்டு மக்களின் உள்ளங்களும் அலைக்கழிக்கப்பட்டன. அப்பொழுது ஆண்டவர் எசாயாவை நோக்கி, நீ உன் மகன் செயார்யாசிபை உன்னுடன் அழைத்து சென்று ஆகாசை சந்திப்பாயாக. வண்ணான் வயலுக்கு செல்லும் வழியில் மேற்குலத்துக்கு போகும் கால்வாயின் மறுமுனையில் நீ ஆகாசை காண்பாய். அவனுக்கு இதை சொல், நீ அமைதியாயிரு, அஞ்சாதிருந்து நடப்பனவற்றை உற்றுப்பார். ரட்சின் சிரியா நாட்டினர் ரமலியாவின் மகன் ஆகியோரின் கடும் சினத்தை கண்டு மனம் கலங்காதே. அவர்கள் புகைந்து கொண்டிருக்கும் இரு கொல்லிக்கட்டைகளிலிருந்து வரும் புகை போன்றவர்கள். சிரியா எப்ராயிமோடும் ரமலியாவின் மகனோடும் உனக்கு எதிராய் சதித்திட்டம் தீட்டி யூதாவுக்கு எதிராய் நாம் படையெடுத்து சென்று அதை நடுநடுங்கச் செய்வோம். அதற்கு எதிராய் போரிட்டு அதை பிடித்து தையேல் என்பவனின் மகனை அதற்கு அரசனாக்குவோம் என்று தங்களுள் பேசிக் கொள்கிறார்கள். ஆதலால் ஆண்டவர் இவ்வாறு உரைக்கிறார், அவர்களது திட்டம் நிலைத்து நிற்காது, அது ஒருபோதும் நிறைவேறாது. ஏனெனில் சிரியாவின் தலைநகர் தமஸ்கு, தமஸ்கு நகரின் தலைவன் ரட்சின். இன்னும் 65 ஆண்டுகளில் எப்ராயிம் ஒரு மக்களினம் என்னும் தகுதியை இழக்கும் வண்ணம் தவிடு பொடியாக்கப்படும். எப்ராயின் தலைநகர் சமாரியா, சமாரியா நகரின் தலைவன் ரமலியாவின் மகன். உங்கள் நம்பிக்கையில் நிலைத்திராவிடில் நீங்களும் நிலைத்து நிற்க மாட்டீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏனி தேவையில்லை. குருவிகள் பறந்திடும் நேரத்திலே ஏனி தேவையில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. நீரில் மீனினம் நீந்திடவே படகு தேடி செல்வதில்லை. ஞானம் தாங்கும் எந்த இறைவா என்னை நாடுவதே. ஞானம் தாங்கும் எந்த இறைவா என்னை நாடுவதே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்று உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். மாறாக நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் எத்துணை நலம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு எழுதிய நற்செய்தி 11ஆம் அதிகாரம் வாக்கியங்கள் 20 24 வரை. அக்காலத்தில் இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை. எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார். குராசி நகரே, ஐயோ உனக்கு கேடு! பெத்சாய்தா நகரே, ஐயோ உனக்கு கேடு! ஏனெனில் உங்களிடையே செய்யப்பட்ட வல்ல செயல்கள் தீர் சீதோன் நகரங்களில் செய்யப்பட்டிருந்தால் அங்குள்ள மக்கள் முன்பே சாக்கு உடை உடுத்தி சாம்பல் பூசி மனம் மாறியிருப்பர். தீர்ப்பு நாளில் தீருக்கும் சீதோனுக்கும் கிடைக்கும் தண்டனையை விட உங்களுக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கப்பர்நகூமே, நீ வானலாவ உயர்த்தப்படுவாயோ? இல்லை, பாதாளம் வரை தாழ்த்தப்படுவாய். ஏனெனில் உன்னிடம் செய்யப்பட்ட வல்ல செயல்கள் சோதோமில் செய்யப்பட்டிருந்தால் அது இன்று வரை நிலைத்திருக்குமே. தீர்ப்பு நாளில் சோதோமுக்கு கிடைக்கும் தண்டனையை விட உனக்கு கிடைக்கும் தண்டனை கடினமாகவே இருக்கும் என நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. சகோதர சகோதரிகளே, மனிதர் ஒருவர் பிழைப்பு தேடி பல இடங்களுக்கு சென்ற நிலையிலே, வேலை கிடைக்காத நிலையிலே அவர் அருகிலுள்ள மரங்களை வெட்டி அதை விற்று தன்னுடைய பிழைப்பை நடத்தி வருகிறார். நாட்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. அவர் எங்கெல்லாம் மலைகள் காடுகள் தென்படுகின்றனவோ அங்கிருந்து விறகுகளை வெட்டி அதை விற்பதை வழக்கமாக கொண்டிருந்த நிலையில் ஒரு நாள் தன்னுடைய பிழைப்பை தேடி காட்டிற்கு செல்லும் வேளை அங்கு அந்த நாட்டு அரசனை சந்திக்கக்கூடிய நிலை. என்ன செய்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது, என் பிழைப்புக்காக ஒவ்வொரு நாளும் நான் இவ்வளவு தூரம் வந்து விறகு வெட்டி அதை விற்று உணவு உண்டு வருகிறேன் என்று சொன்ன நிலையிலே அவர் தன்னுடைய அரசுக்கு கட்டுப்பட்ட சிறிதளவு நிலத்தை, அதே சமயத்திலே நல்ல விலைக்கு போகக்கூடிய மரங்களை நட்டு வைத்த இடத்தை மரங்களோடு அவருக்கு தானமாக கொடுத்து, இதை வைத்து பிழைத்து கொள்ளுங்கள் என்று சொல்ல வேளை இந்த மனிதரானவர் அந்த பெரிய மரங்களை எல்லாம் இன்னும் வளர்த்து நல்ல விலைக்கு விற்பதை விட்டுவிட்டு உடனடியாக அவைகளை எல்லாம் வெட்டி விறகாக ஒவ்வொரு நாளும் நீண்ட தூரம் செல்லாமல் அருகிலேயே கிடைத்து விட்டது இந்த ஆனந்தத்தோடு அந்த விறகுகளை வெட்டி மரங்கள் அனைத்தையும் தீர்த்து விடக்கூடிய நிலை. கொடுக்கப்படும் வாய்ப்பை நல்ல முறையில் பயன்படுத்தப்பட வேண்டும் என்பது இந்த மனிதரிடம் இல்லாத எண்ணத்தை இந்த கதையானது விளக்குகிறது. இறைவன் ஒவ்வொருவருக்கும் பல்வேறு விதமான திறமைகளை கொடுத்திருக்கிறார். அதே சமயத்திலே அந்த திறமைகளை பயன்படுத்த வாய்ப்புகளையும் நமக்கு கொடுத்திருக்கிறார். மனிதர்களாகிய நாம் பல வேளைகளில் நம்முடைய சோம்பேறித்தனத்தால் வாய்ப்புகளை பயன்படுத்தாத நிலையிலே கடவுளுக்கு எதிராக செல்லக்கூடிய நிலையில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எப்படிப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு வருகின்றன என்பது நமக்கு தெரிந்தும் அதை நழுவ விட்ட பிறகுதான் நாம் மிகவும் வருத்தப்படக்கூடிய நிலையில் இருக்கிறோம்.
இன்றைய நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு பெத்சாய்தா, கொராசின் நகர் இவைகளை பற்றி பேசுகிறார். ஐயோ கேடு என்ற சாபத்தை கொடுக்கிறார். பழைய ஏற்பாட்டில்தான் அதிகமாக இறைவனால் சாபங்கள் கொடுக்கப்பட்டிருந்தன. ஆனால் புதிய ஏற்பாட்டில் இந்த இரு நகரங்களுக்கு மட்டும் இறைவனால், இயேசுவால் சாபம் கொடுக்கப்படக்கூடிய நிலை. இவ்வாறு அவர் சாபத்தை இந்த நகரங்களுக்கு கொடுத்ததற்கு காரணம் பல்வேறு விதமான வல்ல செயல்கள் அவர் அங்கு செய்கிறார். கலிலேய பகுதியை காட்டிலும் அதிகமாக அவர் புறவின பகுதியிலே அதிகமாக புதுமைகள் செய்திருக்கிறார். இந்த புதுமைகள் செய்ததன் நோக்கமே அவர்கள் மாற்றம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான். ஆனால் அவர் செய்த வல்ல செயல்களை, புதுமைகளை கண்டும் மாறாத நிலையில்தான் ஆண்டவர் இயேசு கொராசின் நகர், பெத்சாய்தா நகர் உங்களுக்கு ஐயோ கேடு என்று தீர் சீதோனுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் ஒருவேளை அவர்களும் மாற்றத்திற்கு உள்ளாக நேரிட்டிருக்கும். ஆனால் அவைகளுக்கு கூட அதிகமாக கொடுக்காத ஒரு நிலை உங்கள் இருவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாற்றத்திற்கு உள்ளாகாத நீங்கள் என்ன நிலையை அடையப் போகிறீர்களோ என்று மாற்றம் அடையாத ஒரு நிலைக்காக, மனமாற்றம் பெறாத ஒரு நிலைக்காக சாபத்தை இறைவன் கொடுக்கும் நிகழ்வு இன்றைய நற்செய்தியின் முதல் பகுதியாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. இரண்டாவது பகுதியானது கலிலேயாவை பற்றிய நிகழ்வாக இருக்கிறது. கலிலேயாவில் அவர் அதிகமாக இரண்டாவது பணியை அங்கு செய்த நிலையிலே அவர்கள் மிகவும் தங்களை உயர்வாக கருதி கொண்டு மற்றவர்களை தாழ்வாக கருதும் நிலை. நாம் நம்முடைய வார்த்தையிலே சொல்வது போல ஆணவம், தலைக்கணம் போன்ற பண்புகளை தனதாக்கி வாழ்ந்தவர்கள். இவர்களுக்கு இப்படிப்பட்ட குணங்களை உள்ளவர்களையும் அங்கு சாபமிடக்கூடிய நிலை. நீ உயர்வாய் என்று நினைக்க வேண்டாம், பாதாளம் வரை நீ தாழ்த்தப்படுவாய் என்று. கோபுரத்தை பற்றி நாம் கேட்டிருக்கிறோம். பாபில் கோபுரமானது ஆணவத்தின் சின்னமாக அழிக்கப்பட்டது என்பது நாம் அறிந்த ஒன்று. பழைய ஏற்பாட்டிலே தங்களால் இறைவனை தொட வேண்டும் என்ற எண்ணத்தோடு கட்டப்பட்ட கோபுரம்தான் பாபேல் கோபுரம். ஆணவத்தின் உச்சகட்டமாக இருந்தவர்களை மொழி மாற்றி அந்த வேலை செய்ய விடாமல் ஒன்றுக்கும் உதவாத நிலையிலே அந்த கோபுரமானது பாதியிலே நிறுத்தப்பட்டது நாம் அறிந்த ஒன்று. எனவே அதை எடுத்து காட்டி, நீ தலை தூக்கி நின்று கொண்டிருக்கிறாய், ஆணவத்தோடு நின்று கொண்டிருக்கிறாய், மாற்றம் பெறுவதற்கு உன்னை நீ தகுதியாக்கி கொள்ளாமல் இருந்து கொண்டிருக்கிறாய், நீ கீழே தள்ளப்படுவாய். எந்த அளவுக்கு என்றால் பாதாளம் என்று குறிப்பிடக்கூடிய நிலையை இன்றைய நற்செய்தியின் இரண்டாவது பகுதியிலே பார்க்கிறோம். ஆக இறைவன் இரண்டு காரணங்களுக்காக ஐயோ கேடு என்ற சாபத்தை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம். ஒன்று, நாம் மனமாற்றம் பெறாத நிலைக்கு. மாற்றம் பெறுவதற்கு இறைவன் ஒவ்வொரு நாளும் வாய்ப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். உன்னுடைய வாழ்வு தவறானதாக இருந்து கொண்டிருக்கிறது, உன்னுடைய வாழ்வு முறை என்னுடைய வார்த்தைகளுக்கு எதிராக சென்று கொண்டிருக்கிறது, மாற்றம் பெறு என்று பலர் வழியாக உன்னை எச்சரித்து கொண்டிருக்கிறார். அவருடைய எச்சரிக்கையை நாம் மீறும் பொழுதெல்லாம் இறைவனுடைய சாபமான ஐயோ கேடு என்ற சாபத்தை பெறக்கூடிய நிலையில் இருக்கிறோம். இரண்டாவது, நாம் எப்பொழுது ஆணவம் தலைக்கணம் கொண்டு இறைவனுடைய வார்த்தைக்கு எதிராக வாழ்ந்து கொண்டிருக்கிறோமோ, இறைவன் என்ன சொல்வது, நான் என்னுடைய போக்கின்படி வாழ்வேன் என்ற மம்மதையோடு வாழக்கூடிய நிலையிலே நீ கீழே தான் தள்ளப்படுவாயே தவிர மேலே செல்ல மாட்டாய்.
வாழ்வில் உயர்வு என்பது இருக்காது. ஆணவத்தை, கர்வத்தை, மம்மதையை உன்னிடமிருந்து அகற்றிவிடு. இதுதான் இன்றைய நற்செய்தியில் இறைவன் சொல்லக்கூடிய கருத்து. நாம் நினைவு கூறும் புனித அந்தோணியாரும் இந்த இருவிதமான கருத்துக்களை மக்களிடம் போதித்தது நாம் அறிந்த ஒன்று. மாற்றம் பெற வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்வை தன்னுடைய வாழ்வை பார்த்து மாற்றம் பெறுவதற்காக இறை வார்த்தையை வாழ்வாக்கியவர். வாழ்வில் எப்பொழுதுமே ஆணவம், தலைக்கணம், பெருமை இவைகளை ஏற்காதவர். அவரை பக்தியோடு நினைவு கூர்ந்து அவருக்கு புகழ் செலுத்த வந்திருக்கும் நாம் இந்த இருவிதமான குணங்கள் நம்மிடமிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைய இறைவாக்கு நமக்கு சொல்லும் கருத்து. அதன் அடிப்படையிலே நம்மை நாம் மாற்றத்திற்கு உள்ளாக்குவோம். எப்பொழுது இறைவனுடைய வார்த்தைக்கு எதிராக செல்கிறோமோ அப்பொழுது. இரண்டாவது, எப்பொழுது இறை வார்த்தைக்கு எதிராக ஆணவத்தோடு கர்வத்தோடு நடக்கிறோமோ அதிலிருந்து மீள வேண்டும், மாற்றம் பெற வேண்டும் என நாம் ஒவ்வொருவரும் இறைவனை நோக்கி ஜெபிப்போம். இவைகள் இறைவனிடம் நம்மை கொண்டு சென்று பேறு பெற்றவனாக மாற்றக்கூடிய ஒன்றாக மாறும் என்பதை உணர்ந்து வாழ இத்திருப்பலியிலே நாம் தொடர்ந்து இறைவனிடம் கேட்போம். எழுந்து நின்று நம்முடைய தேவைகளுக்காக ஜெபிப்போம். ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் புனிதரே, எங்களின் வறுமை துன்பம் நீங்கி குடும்ப சமாதானத்துடன் வாழ வழிகாட்ட வேண்டுமென்று புதுமை வள்ளலான புனித அந்தோணியாரே உம்மை மன்றாடுகிறோம். நம் அனைவரின் விண்ணப்பங்களையும் இறைவன் ஏற்று அருள் புரியுமாறு முழந்தார்படியிட்டு புனித அந்தோணியாரை நோக்கி ஜெபிப்போம். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுகிறாக. இதனால் நாங்கள் என்றும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்டது எங்களுக்கு நல்லவை என்றால் அவற்றை இறைவனிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். நமது பாதுகாவலரான புனித அந்தோணியாரை நோக்கி ஜெபிப்போம். எங்களின் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, இறைவனின் பிரிய ஊழியரே, இயேசு பாலனை கையில் ஏந்த பேறு பெற்ற புனிதரே, திருமறையை ஆர்வமுடன் போதித்த சிறந்த போதகரே, தப்பறைகளை துணிவுடன் உடைத்தெறிந்தவரே, இறைவனின் தனி அருளால் பேய்களை ஓட்டியவரே, பாவிகளாகிய நாங்கள் உமது உதவியை நாடி உம்மிடம் ஓடி வந்தோம். உம்மை அண்டி வந்த எங்கள் மீது உமது கருணை கண்களை திருப்பி அருளும். கண்களின் கண்ணீரை துடைத்தருளும். நோயாளிகளுக்கு உடல்நலம் பெற்று தந்தருளும். நாங்கள் இன்பத்திலும் துன்பத்திலும் வெற்றியிலும் தோல்வியிலும் எப்போதும் இறைவனின் சித்தத்தை ஏற்று நடக்கும்படி எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோ. ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோ. அகிலம் படைத்த ஆண்டவனே, அனைத்தையும் தருகின்றோ. ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோ. ஆற்றல் நிறைந்த அகிலவனே, அனைத்தையும் தருகின்றோ. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமக்களின் பலியை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். உமது மாட்சியின் பொருட்டு புனித பதுவை அந்தோணியாரின் பெருமைக்காக நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இப்பலி
முடிவில்லா மீட்பை எங்களுக்கு அருள்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, உம்மன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். ஏனெனில் எம் பாதுகாவலர் புனித பதுவை அந்தோனியாரின் நினைவு நாளில் உமது திரு அவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீ. அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியின் எடுத்துக்காட்டால் அதற்கு வலுவூட்டுகின்றீ. அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உமக்கு புகழ்ச்சி பண்ணிசைத்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம் புனிதர் நமக்காக பரிந்துரைக்கும் அதே கிறிஸ்து இதோ நம் நடுவில் நம்மில் ஒருவராக இருக்கும் நிலையிலே அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் தந்தைக்குரிய பாசத்தோடு அவரிடம் நமது மன்றாட்டுக்களை சமர்ப்பிக்கும் நேரம்.
நமது குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். குடும்பத் தலைவர், குடும்பத் தலைவி, படிக்கும் நம் பிள்ளைகள், வேலை தேடும் நம் பிள்ளைகள், வரன் தேடி அலையக்கூடிய நிலையில் இருக்கும் நம்முடைய பிள்ளைகள், மேற்படிப்பை நோக்கிய பயணத்தில் இருக்கும் நம் பிள்ளைகள், வெளிநாட்டில் பணி செய்யும் நம் பிள்ளைகள், திருமணமான நம்முடைய பிள்ளைகளின் குடும்பம், அவருடைய பிள்ளைகள், அதாவது பேர குழந்தைகள், இவர்களுக்காக ஜெபிப்போம். பிளவுபட்ட குடும்பங்களுக்காக ஜெபிப்போம். சமாதானமின்றி சந்தேகத்தோடு வாழக்கூடிய குடும்பங்கள் நிறைய இருக்கும் நிலையிலே அவர்களுக்காக இவ்வேளையிலே சிறப்பாக ஜெபிப்போம். திருமணமாகி குழந்தை பேர் இல்லாத நிலையிலே ஏக்கத்தோடு தேடக்கூடிய தம்பதியினரை இறைவனுடைய கரத்தில் ஒப்படைத்து உடலில் உள்ள குறைகள் தீர்ந்து குழந்தை வரம் கிடைக்க ஜெபிப்போம். வீட்டில் அமைதியில்லாத சூழல் உருவாகும் நிலையிலே இறைவனுடைய பிரசன்னம் குடும்பத்திலிருந்து வழிநடத்த, குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் பொறுமை, இரக்கம், விட்டு கொடுக்கும் மனநிலை, மன்னிக்கும் மனநிலை இவைகளை கொடுத்து உதவ ஜெபிப்போம். தொழில் செய்வோருக்காக ஜெபிப்போம். தேவையான ஞானத்தை இறைவன் தர வேண்டும். ஆசிரிய பணிபுரிவோர், அலுவலகங்களில் பணிபுரிவோருக்காக ஜெபிப்போம். இறைவன் ஞானத்தை தந்து தங்களுடைய பணிகளை சரிவர செய்ய நல்ல உடல் நலத்தை தர, போக்குவரத்தின் போது எந்த இடையூறுமில்லாமல் சென்று வர இறைவனுடைய பிரசன்னம் அவர்களோடு இருந்து வழி நடத்த ஜெபிப்போம். நம் வீட்டில் உள்ள முதியவர்களுக்காக ஜெபிப்போம். மருத்துவமனைகளில் சிகிச்சை பெறுவோருக்காக ஜெபிப்போம். வெளிநாடுகளில் படிப்போர், பணி செய்வோருக்காக ஜெபிப்போம். கடன் தொல்லையினால் அவதிப்படுவோருக்காக ஜெபிப்போம். வீடு கட்டும் பணியில் இருப்போருக்காக ஜெபிப்போம். நம்மிடம் ஜெப உதவி கேட்டவர்களை நினைவு கூறுவோம். நம் வீடுகளில் சுபகாரியம் நடக்கவிருக்கும் நிலையிலே அந்த காரியத்தை செய்வதற்கு தேவையான வலிமை, ஆற்றலை இறைவன் தந்து உதவ வேண்டும் என ஜெபிப்போம். நம் ஒவ்வொருவரையும் இறைவன் தொட்டு நல்ல உடல் நலத்தை தர வேண்டும். அவருடைய ஆசிர்வாதத்தால் நாம் உடல் நலத்தோடு பணியாற்றக்கூடிய, வேலை செய்யக்கூடிய திடனை தர வேண்டும் என நம் ஒவ்வொரு உறுப்புகளையும் இறைவன் தொட்டு ஆசிர்வதிக்க நம்மை முழுவதும் அவரிடம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம்.
நமது தனிப்பட்ட கருத்துக்களை இறைவனிடம் ஒப்படைத்து ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட விளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின்று மக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் அண்டனி பாப்புசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். நம் குடும்பங்களில் இறந்தவர்களை நினைவு கூர்வோம். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து மது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள மெய் மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும்
என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் மது திரு அவையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதி ஒற்றுமை அளித்துள்ள திருவுளம் கொள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நான் கொள்ளும் திருவுடலும் இரத்தமும் என் நீதி தீர்ப்புக்கும் தன்னடைக்கு உள்ளாக்காமலும் பரிவிரக்கத்தால் என் உள்ளத்திற்கும் உடலுக்கும் பாதுகாப்பளித்திடும் அருமருந்தாக அருள் புரியும். இது இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பெயர் பெற்றோர். எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள், என் நகமதிலே நீ வரும் திருநாள். உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன், உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன். மன்னவன் உனக்காய் என்னையே கொடுப்பேன். உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும், உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும். உன் அன்பில் நான் உறவாட வேண்டும், உன்னோடு எழுந்து நின்று நன்றி கூறுவோம். எங்கள் துன்ப துயரத்தை நீக்கி எங்கள் குடும்பங்களில் அமைதியும் சமாதானம் நிலவவும் நாங்கள் இறைவனின் அன்பில் நிலைத்திருக்கும் அருளையும் பெற்றுக் கொடுத்ததற்காக எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள உதவிகளுக்காக மௌனமாக நன்றி கூறி ஜெபிப்போம். நம் நன்றியதுகளை ஏற்று இறைவன் அனைவரையும் ஆசீர்வதிக்கும்படி முழந்தார்படியிட்டு ஜெபிப்போம். மகிமை பொருந்திய புனித அந்தோணியாரே, துயரும் எங்கள் இதய மன்றாட்டுகளுக்கு நீர் செவிசாய்த்திரளும். இதுவரை நாங்கள் உம்மூலம் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் எங்களின் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் நீர் இவ்வுலகில் அனுதினமும் செய்து வரும் நன்மைகளுக்காகவும் செய்து வருகிற சகல புதுமைகளுக்காகவும் அனைவர் சார்பிலும் நாங்கள் நன்றி கூறுகிறோம். நாங்கள் என்றும் இறைவனின் அன்பு மக்களாக வாழவும் இவ்வுலக வாழ்வு முடிந்தபின் உம்மோடு இறைவனை முகமுகமாய் நித்தியத்திற்கும் தரிசிக்கவும் வேண்டிய பாக்கியத்தை எங்களுக்கு பெற்று தந்தருளும். அன்புக்குரியவர்களே, நோயுற்றோர் உடல்நலம் தேடி ஆண்டவரிடம் வந்தார்கள் என்று நற்செய்தி குறிப்பிடுகிறது. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக கொடிய பாடுபட்ட பெருமான் இதோ நம் பெயரால் குழுமியிருக்கிறார். உங்களில் ஒருவன் நோயிற்றிருந்தால் அவன் திருச்சபையின் மூப்பர்களை அழைக்கட்டும். அவர்கள் ஆண்டவர் பெயரால் அவன் மீது எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபிப்பர். விசுவாசமுள்ள ஜெபம் நோயாளியை குணமாக்கும். ஆண்டவர் அவனை எழுப்பிவிடுவார். அவன் பாவம் செய்தவனாயிருந்தால் மன்னிப்பு பெறுவான் என்று அப்போஸ்தலரான புனித யாக்கோப்பு வழியாக நமக்கு கட்டளை தருபவர் அந்த ஆண்டவர். எனவே இப்பொழுது நம் நெற்றியில் பூசப்படும் இந்த திரு எண்ணெயானது நமது நோய்களை குணமாக்க வல்லது, நம்முடைய பாவங்களை போக்க வல்லது என்று யாக்கோப்பு நமக்கு கூறியிருக்கும் நிலையிலே அதை பக்தியோடு பெறுவதற்கு நாம் ஒவ்வொருவரும் முயற்சிப்போம். இப்பொழுது எண்ணெயானது அர்ச்சிக்கப்படுகிறது. இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, உம்மை விசுவசிப்போருக்கு ஆறுதல் நீரே. அன்று நீர் பலரை தொட்டு குணமாக்கினீர். இன்றும் நீர் எங்களை தொட்டு குணமாக்கும் நிலையிலே நாங்கள் உம்மை தேடி வந்திருக்கும் வேளையில் நீர் எண்ணெய் பூசினால், திரு எண்ணெய் பூசினால் குணம் பெறுவோம். நீர் எழுப்பி விடுவீர். நாங்கள் பாவங்களிலிருந்து மீட்கப்படுவோம், மன்னிக்கப்படுவோம் என்று யாக்கோப்பு வழியாக நீர் கற்பித்திருக்கிறீர். இதோ நாங்கள் எங்களுக்கு பூசப்படும் இந்த திரு எண்ணெயை ஆசீர்வதியும். நீர் எங்களோடு தங்கி எங்களுக்கு துணையாயிரும். இந்த எண்ணெயை பூசும் நாங்கள் ஒவ்வொருவரும் உடல் நலம் பெற்று உமக்கு நன்றி கூறும் மக்களாகவும் உமது நன்மைத்தனத்தை பறைசாற்றும் மக்களாகவும்
வாழ்வதற்கு உதவுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நோயாளிகளை நோக்கி நாம் நோய்களையும் பிணிகளையும் ஆண்டவர் குணமாக்க வல்லவர் என்ற நம்பிக்கையோடு இப்பொழுது ஜெபிப்போம். ஆண்டவரே, உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும். நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும். நாங்கள் துன்பங்களினால் தூய்மையடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமென். இப்பொழுது பாடல் குழுவினர் இயேசு குணமாக்கிய பாடல்களை பாடுவார்கள். நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய நெற்றியிலே நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகின்றன, நோய்கள் தீர்க்கப்படுகின்றன, உடல் நலம் பெற்று நாம் இறைவனால் எழுப்பப்படுகிறோம் என்ற விசுவாசத்தோடு இந்த திரு எண்ணெயை பெறுவோம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் நம் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிரித்திட்டார் அதிசயம். வெறும் அலையாலே அடக்கினார் அதிசயம். புயல் காற்றை தம் ஆலையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். எடுத்து தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். எடுத்து தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் எம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார்.
உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். உம்மால் கூடும் எல்லாம் கூடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஐயா ஒரு வார்த்தை சொன்னால் போதும். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. அன்பு தந்தையே, கருணை தீபமே, எங்கள் அந்தோணியாரே. ஜெபிப்போமாக. ஆண்டவரே எங்கள் இறைவாம், மது திரு அவைக்காக இடையராது தம்மை கையளிக்க புனித பதுவை அந்தோணியாரை ஆர்வமுடன் பற்றி எறியச் செய்தீரே. நாங்கள் உட்கொண்ட இத்திருவுணவு அதே அன்பு தீயை எங்களிலும் வளர்ப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. புனித அந்தோணியாரை நோக்கி ஜெபம். எங்கள் பாதுகாவலரான புனித அந்தோணியாரே, மகிமையில் விளங்கிடும் புனித லீலியே, துன்பப்படுவோரின் துயர் துடைப்பவரே, அழுவோரின் ஆறுதலே, உம்மை நாடி நிற்கும் எங்களை உம் அன்பால் அரவணைத்து ஏற்றுக்கொள்ளும். துன்ப துயரங்களிலிருந்து எங்களை காப்பாற்றும். வறுமையில் வாடும் எங்கள் வாழ்வை வளமாக்கும். சோதனைகளை வெல்ல வலிமையை பெற்றுத்தாரும். அமைதியின்றி அலையும் எங்களுக்கு ஆறுதல் தாரும். வாழ்வதற்கு அறியாது வருந்தும் எமக்கு வாழ வழிகாட்டும். எங்கள் குடும்பங்களையும் வேலைகளையும் நிலங்களையும் பாதுகாரும். நீங்காத வியாதிகளை உம் வல்லமை நிறைந்த மன்றாட்டால் எங்களிடமிருந்து நீக்கியருளும். பேயின் தந்திரங்களிலிருந்தும் அதன் தீய சக்திகளிலிருந்தும் எங்களை பாதுகாத்தருளும்.